நிறைவேற்ற அதிகாரமிக்க ஜனாதிபதி முறை நிச்சயமாக ஒழிக்கப்படும் பிரதமர். எடப்பாடி பழனிசாமியையும் சந்தித்த தமிழ் தேசிய பேரவையினர். அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பான ஐநா சாசனத்துக்கு அமைய அரசாங்கம் செயற்பட்டுள்ளதா? ஐக்கிய மக்கள் சக்தி கேள்வி. சிறு மற்றும் நடுத்தர கைத்தொழில் கடன்களுக்கு 3 முதல் 6 மாத நிவாரண காலம் வழங்க தீர்மானம். தையிட்டி விஹாரை தொடர்பில் புதிய தீர்மானம் நிறைவேற்றம். ஞாயிற்றுக்கிழமை போராட்டம் முன்னெடுப்பு. முன்னாள் சபாநாயகரின் முகத்திலிருந்து அரைப்போத்தல் மது. சபையில் சாமர நையாண்டி பேச்சு. படிக்குமாறு தாயார் கூறியதால் யாழில் தவறான முடிவெடுத்த மாணவிக்கு நடந்த விபரீதம். மாலைதீவுகளின் கடலில் சிக்கிய இலங்கை படகுகள். இலங்கை வந்த பிரித்தானிய பெண் சிவனொளி பாதமலையில் உயிர் தப்பிய சம்பவம். மானிப்பாய பிரதேச சபையின் முறைகேட்டுக்கு எதிராக சாந்தை பகுதி மக்கள் கவனஈர்ப்பு போராட்டம். இறப்புச் சான்றிதழ்களை வழங்கவும் விழா நடத்தும் அரசாங்கம். நாமல் சாடல். வீட்டுக்குள் பேஸ்புக் களியாட்டம். 13 பேர் போதைப் பொருட்களுடன் கைது. தமிழக முன்னாள் முதலமைச்சரும் தற்போதைய எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று அவரது இல்லத்தில் இடம்பெற்றது. நேற்று இந்த சந்திப்பு இரவு 10:15 மணியளவில் ஆரம்பமாகி சுமார் 40 நிமிட நேரம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது ஏக்கிய ராஜ்ய அரசியல் ஜாப்பு நிராகரிப்பு, தமிழர் தேச முறைமை, சுய நிர்ணய உரிமை, அங்கீகரிக்கப்பட்ட சமஷ்டி ஜாப்பு உருவாக்கப்படல் வேண்டும், ஈழத்தமிழ் கடற்றொழில் பிரச்சினை தீர்க்கப்படல் வேண்டும் ஆகிய விடயங்கள் முக்கியமாக பேசப்பட்டன. தமிழக முதலமைச்சர் பேசப்பட்ட விடயங்களும் எழுத்து மூலம் கையளிக்கப்பட்டது. இந்த சந்திப்பில் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வனும் கலந்து கொண்டிருந்தார். தமிழ் தேசிய பேரவை சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், போ ஐங்கரநேசன், செல்வராசா கஜேந்திரன், த சுரேஷ், கா சுகாஸ், நா காண்டீபன் ஆகியோர் இச்சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தனர். தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் கொள்கை பிரகடனத்தில் உறுதியளித்தபடி நிறைவேற்ற அதிகாரமிக்க ஜனாதிபதி முறை நிச்சயமாக ஒழிக்கப்படும் என பிரதமர் ஹரினி அமரசூரிய இன்று நாடாளுமன்றத்தில் உறுதியளித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நிறைவேற்ற அதிகாரமிக்க ஜனாதிபதி முறைமையானது முன்மொழியப்பட்டுள்ள புதிய அரசியலமைப்பினூடாகவே ஒழிக்கப்படும். புதிய அரசியலமைப்பின்படி இதனை செய்ய முடியாது என்பதனால் அதற்கான ஆய்வுப் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. புதிய அரசியலமைப்பை வரைவதற்கான ஆரம்பகட்ட வேலைகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளன. இதற்கு முன்னர் சமர்ப்பிக்கப்பட்ட குழு அறிக்கைகள் மற்றும் ஏனைய முன்மொழிவுகள் தற்போது விரிவாக ஆராயப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான வரைவு பற்றிய கருத்துரு ஆவணம் விரைவில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என பிரதமர் தெரிவித்தார். தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதாகவும் முறையான அரசியலமைப்பு மாற்றத்தின் ஊடாகவே இது சாத்தியமாகும் என்றும் அவர் மேலதிகமாக விளக்கமளித்தார். நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானுக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையிலான சந்திப்பு இன்று நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பு இன்று காலை 9 மணியளவில் ஆரம்பமாகியதுடன் சுமார் 2 மணி நேரம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது தமிழர் தேச முறைமை, சுய நிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட சமஷ்டி ஜாப்பு உருவாக்கப்பட குரல் கொடுக்க ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டியதன் அவசியம், ஏக்கிய ராஜ்ய அரசியல் ஜாப்பினை நிராகரிப்பதற்கான அவசியம், ஈழத்தமிழ் கடற்றொழிலாளர் பிரச்சினை தீர்க்கப்படல் வேண்டும் ஆகிய விடயங்கள் முக்கியமாக பேசப்பட்டன. முதலமைச்சருடன் பேசப்பட்ட விடயங்கள் எழுத்து மூலம் இதன்போது கையளிக்கப்பட்டது. மானிப்பாய் பிரதேச சபையின் முறைகேட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று காலை சாந்த கிராம சேவர் பிரிவு மக்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். J148 கிராம சேவர் பிரிவில் உள்ள வைரவர் வீதி புனரமைப்பில் பல்வேறு முறைகேடுகள் இருப்பதாக சுட்டிக்காட்டிய மக்கள் இவ்வாறு கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து மக்கள் கருத்து தெரிவிக்கையில், எமது பகுதியில் உள்ள வைரவர் வீதியை புனரமைப்பதற்கு 1 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அந்த வீதியானது புனரமைப்புக்காக கேள்வி விண்ணப்பம் கோரப்படாமல் ஒரு தரப்புடன் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. இந்நிலையில் அந்த வீதியில் புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. அதற்காக நாங்கள் வீதியோரத்தில் உள்ள மரங்களையும் வெட்டி புனரமைப்புக்கு ஒத்துழைப்பு வழங்கினோம். இதன்போது குறித்த வீதிக்கு தரமான அடித்தளம் இடப்படாது தரமற்ற வகையில் புனரமைப்பு பணிகள் இடம்பெற்றன. இதுகுறித்து நாங்கள் பிரதேச சபை தவிசாளர், தொழில்நுட்ப உத்தியோகர்கள், ஒப்பந்ததாரர் ஆகியோருடன் முரண்பட்டோம். இதன்போது தவிசாளரும் தொழில்நுட்ப உத்தியோகர்களும் ஆளுக்கு ஒரு கருத்தினை ஒருவருக்கொருவர் முரண்பட்ட கருத்தினை கூறினர். பின்னர் ஓரளவு தரமான நிலையில் வீதிக்கு அடித்தளம் இடப்பட்டது. இருப்பினும் அதுவும் திருப்திகரமாக இல்லை. குறித்த வீதியானது முழுமையாக புனரமைப்பு
புனரமைப்பு செய்யப்படாமல் அந்த வீதிக்கு வந்த மூலப்பொருட்கள் வேறொரு வீதிக்கு எமது அனுமதியின்றி கொண்டு செல்லப்பட்டு அங்கு புனரமைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது. இதனை கண்டித்து நாங்கள் வைரவர் வீதியை முழுமையாக புனரமைக்குமாறும் மற்ற பகுதியிலுள்ள வீதியை வேறொரு நிதியில் புனரமைக்குமாறும் கூறினோம். காரணம் 2 வீதிகளும் அரைகுறையில் காணப்படும் என்பதனால் ஒரு வீதியை முழுமையாக புனரமைக்குமாறு நாங்கள் கூறினோம். சம்பவ இடத்திற்கு வந்த மானிப்பாய் பிரதேச சபையின் தவிசாளர் ஜெசீதன் தங்கள் மீது பிழை இருப்பதனை ஒத்துக்கொண்டார். மற்றைய வீதியில் பரவப்பட்ட மூலப்பொருட்களை எடுத்து வந்து வைரவர் வீதியை முழுமையாக புனரமைப்பதாக கூறினார். அந்த வீதியில் பரவப்பட்ட மூலப்பொருட்களை எடுத்து வந்து வைரவர் வீதியில் பரவுமாறு ஊர் மக்களியாக அவர்கள் விட்ட தவறுக்கு நாங்கள் அந்த வேலையை செய்ய தேவையில்லை. இருப்பினும் நாங்கள் அதையும் செய்வதாக கூறினோம். இருப்பினும் இதுவரை மேற்கொண்ட நடவடிக்கைகள் எதுவும் முன்னெடுக்கப்படவில்லை. இதுவரை காலமும் புனரமைக்காது காணப்பட்ட எமது வீதியானது தற்போதாவது புனரமைப்பு செய்யப்படுகின்றது என்று நாங்கள் மகிழ்ச்சியில் இருக்கும் போது இவ்வாறான முறைகேடுகள் இடம்பெறுகின்றன. எனவே இது குறித்து பிரதேச சபையானது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசாங்கம் நாட்டில் பேரழிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதாக தெரிவித்தாலும் தற்போது வரை எந்த ஒரு நிவாரணங்களோ இழப்பீடுகளையோ வழங்க முன்வரவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்ச பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான செயல்முறைகளை மாவட்ட மற்றும் பிரதேச செயலக மட்டங்களில் உள்ள அதிகாரிகள், பிரதேச செயலகங்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள கிராம சேவர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக முறையாக தெரிவிக்கப்படவில்லை. ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் இழப்பீடு வழங்குவது தொடர்பாக அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார். ஆனாலும் மாவட்ட அபிவிருத்தி குழுக்களில் அது தொடர்பில் முரணான தகவல்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இறப்புச் சான்றிதழ்களை வழங்க விழாக்களை நடத்தியது வருந்தத்தக்கது. பாதிக்கப்பட்ட சமூகங்களின் பிரச்சினைகளை தீர்க்கவும் சரியான நேரத்தில் நிவாரணம் மற்றும் மேல்குடியேற்ற நடவடிக்கைகளை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். ராகமை வல்புல புனிலவத்த பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் நடைபெற்ற பேஸ்புக் களியாட்டத்தில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ராகமை போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர்களில் ராகமையைச் சேர்ந்த 20 வயதுடைய யுவதியொருவரும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த யுவதியின் தலைமையில் இந்த பேஸ்புக் களியாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ஐசோலூட்ட போதைப் பொருட்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது நடவடிக்கையின் போது சந்தேக நபர்கள் அனைவரும் போதையில் இருந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஜாயில, கம்பகா, கிரிபத்கொடை, கலனி மற்றும் சீது ஆகிய பிரதேசங்களில் வசிப்பவர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ராகமை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் தையிட்டி விஹாரை தொடர்பில் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையில் புதிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்று பிரதேச சபையின் தவிசாளர் சோமசுந்தரம் சுகிர்தன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது தையிட்டி தெற்கில் பொதுமக்களின் காணியில் சட்டவிரோதமாக அமைந்துள்ள திஸ்ஸ விஹாரை என கூறப்படும் கட்டடத்திற்கு எந்த அனுமதியும் பிரதேச சபையில் பெறப்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிரதேச சபையின் சட்ட விதிமுறைகளுக்கு ஏற்ப இந்த கட்டடம் சட்டவிரோதம் என்பதை அறியப்படுத்த மும்மொழிகளிலும் சபையினால் அறிவித்தல் பலகையொன்று நாட்டப்பட வேண்டும் என்ற பிரேரணை சபையில் கொண்டுவரப்பட்டது. குறித்த பிரேரணைக்கு அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்ததை அடுத்து தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. சட்டவிரோத தையிட்டி விஹாரையின் விஹாராதிபதியின் பதவி உயர்வுக்காக எதிர்ப்பை தெரிவித்தும் தீர்மான பிரேரணை ஒன்று சபையில் முன்மொழியப்பட்டது. குறித்த பிரேரணையும் சபை ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதேவேளை பிரதேச சபையின் உறுப்பினர்களால் தையிட்டியில் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை போராட்டம் ஒன்று முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அனர்த்தத்துக்குள் அனர்த்தம் ஒன்றை ஏற்படுத்திக் கொண்டுள்ள அசோக ரன்பல எம்பி குடிப்பவரா இல்லையா என்பதை அவரது முகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதனால் சட்டம் யாருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் என எதிர்க்கட்சி உறுப்பினர் சாமரசம்ப தசநாயக்க தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற நாட்டின் தற்போதைய நிலைமைகள் குறித்து ஆளும் தரப்பினரால் கொண்டுவரப்பட்ட சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணையில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் அங்கு தொடர்ந்து உரையாற்றுகையில் இடம்பெற்ற அனர்த்தத்தில் பதுளை மாவட்டமே அதிகம் பாதிக்கப்பட்டது. அங்கு தற்போது மூடப்பட்ட பாதைகள் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டாலும் சில இடங்களில் பஸ் வண்டிகள் பயணிப்பது அவதானமாகும். அதனால் பயணிகள் பஸ்களில் இருந்து இறங்கி ஏற்றப்படும் நிலையே இருந்து வருகிறது. அந்த பாதைகளை மீள திருத்தி அமைப்பதற்கு 500 பில்லியன் போதாது. அதனால் இதற்கு அரசாங்கம் மேலும் நிதி ஒதுக்கிக் கொள்ள வேண்டி ஏற்படும். அத்துடன் பதுளை மாவட்ட அனர்த்தம் தொடர்பில் கலந்துரையாட அபிவிருத்தி குழு கூட்டத்திற்கு ஜனாதிபதி வந்தபோது எதிர்க்கட்சியில் நான் மாத்திரமே இதில் கலந்து கொண்டிருந்தேன். ஜனாதிபதிக்கு பின்னால் நான்
இருந்ததை ஜனாதிபதிக்கு தெரியாது. யாரும் ஜனாதிபதிக்கு தெரிவிக்கவும் இல்லை. கூட்டம் முடிந்த பின்னர் தான் ஜனாதிபதி என்னை கண்டு நீங்கள் இருந்தீர்களா என கேட்டார். இதுதான் உண்மை நிலை. உதவி ஒத்தாசை வழங்குமாறு எங்களை கேட்கிறார்கள். ஆனால் அங்கு சென்றால் ஒரு சதத்துக்கேனும் எங்களை கண்டுகொள்வதில்லை. அதே நேரம் ரன்பல எம்பியும் அனர்த்தத்திற்கு மத்தியில் அனர்த்தம் ஒன்றை ஏற்படுத்திக் கொண்டுள்ளார். ஏற்கனவே அனர்த்தம் ஒன்றை ஏற்படுத்திக் கொண்டு சபாநாயகர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். தற்போது மீண்டும் ஒரு முறை அனர்த்தம் ஒன்றில் சிக்கிக் கொண்டுள்ளார். அவர் மது அருந்தியுள்ளாரா என பார்ப்பதற்கு பலூன் ஊதி பார்க்க தேவையில்லை. அவரது முகத்தை நசுக்கினால் அரைபோத்தல் சாராயம் எடுக்கலாம். குடிப்பவரின் முகத்தை பார்த்து அவர் குடிப்பாரா இல்லையா என அறிந்து கொள்ளலாம். அதனால் ரன்பல எம்பிக்கு பலூன் ஊதி பார்க்க தேவையில்லை. அவர் குடிப்பவர்தான். அதனால் சட்டத்திற்கு யாரும் பொதுவாக இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 25,000 வழங்கும் நடவடிக்கையில் தேசிய மக்கள் சக்தியின் ஒத்துழைப்புமற்ற கிராம சேவர் ஒருவரும் இருக்கிறார். இந்த நடவடிக்கையை முறையாக மேற்கொள்ள கிராம சேவகருக்கு இடமளிக்காமல் அவர் தெரிவிப்பதற்கு மாத்திரமே வழங்குமாறு கிராம சேவகருக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறார். அவரின் பரிந்துரை இல்லாமல் இந்த பணத்தை வழங்க முடியாது என தெரிவிக்கின்றார்கள். அதனால் அரசாங்கம் இந்தளவு கீழ்மட்டத்திற்கு செல்லாது பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த பணத்தை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பாக ஐநா சாசனத்துக்கமைய அரசாங்கம் செயற்பட்டுள்ளதா? அனர்த்த முன்னெச்சரிக்கைகள் குறித்து செயலமர்வுகள் பல இடம்பெற்றுள்ள போதிலும் அவற்றில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் அவையும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன அரசாங்கத்தின் மீது குற்றம் சுமத்தினார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், அனர்த்த முகாமைத்துவம் தொடர்பான ஐநா சாசனத்துக்கமைய அரசாங்கம் செயற்பட்டுள்ளதா? இந்த சாசனத்துக்கமைய மக்களின் உயிர் மற்றும் அவர்களது சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு காணப்படுகிறது. ஆனால் டிட்பா புயலின் போது அரசாங்கம் இதற்குரிய எந்த ஒரு நடவடிக்கையும் முன்னெடுக்கவில்லை. அனர்த்த முன்னெச்சரிக்கைகள் குறித்து பாதுகாப்பு அமைச்சின் கீழ் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினால் பல்வேறு செயலமர்வுகள் நடத்தப்பட்டுள்ளன. ஆனால் அவற்றில் எடுக்கப்பட்ட எந்த ஒரு தீர்மானமும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதன் காரணமாகவே 600க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் உயிரிழக்க நேர்ந்தது. அது மாத்திரமின்றி இலங்கையில் அனர்த்த முகாமைத்துவ சட்டம் நடைமுறையில் உள்ளது. அந்த சட்டத்துக்கமையாவது அரசாங்கம் செயற்பட்டுள்ளதா என்பதும் சந்தேகத்திற்கிடமானது. இவ்வாறான நிலையில் தற்போது தரமற்ற மருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்டு அவற்றின் மூலம் மக்கள் உயிரிழக்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவின் காலத்தை போன்று மீண்டும் தரக்குறைவான மருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்டு மக்களின் உயிருடன் இந்த அரசாங்கம் விளையாடுகின்றதா? மக்களின் உயிரோடு விளையாடுவதை நிறுத்தி தரமான மருந்துகளை இறக்குமதி செய்து இலவச சுகாதார சேவையை நம்பிக்கையுடையதாக உறுதிப்படுத்துமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம் என்றார். சிறு மற்றும் நடுத்தர கைத்தொழில் துறையினர் கைத்தொழில்கள் வங்கிகளில் பெற்றுக் கொண்டுள்ள கடன்களுக்கு எவ்வித மேலதிக அறைவீடுகளும் இல்லாமல் 3 முதல் 6 மாதம் என்ற அடிப்படையில் நிவாரண காலம் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வங்கிகளில் கடன் பெற்றுக்கொண்ட தொழில் முயற்சியாளர்கள் வங்கிகளுடன் கலந்துரையாடி இந்த நிவாரணத்தை பெற்றுக் கொள்ள முடியும். பாதிக்கப்பட்டுள்ள தொழில்துறைகளை மீட்டெடுக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்று கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துநெத்தி தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற நாட்டின் தற்போதைய நிலைமை குறித்து சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கவர் மேலும் உரையாற்றியதாவது, அனர்த்தத்தால் முழு நாடும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த அனர்த்தத்தின் போது மக்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்துள்ளார்கள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் சிறந்த தலைமைத்துவத்தினால் தான் நாட்டின் இன நல்லிணக்கம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. முப்படையினரும் போலீசாரும் அரசு அதிகாரிகளும் நெருக்கடியான நிலையில் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டுள்ளார்கள். வெள்ளப்பெருக்கு, சூறாவளி மற்றும் வன்சரிவு ஆகிய அனர்த்தங்களினால் பெருமளவிலான சிறு மற்றும் நடுத்தர கைத்தொழில்துறைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைய சுமார் 29,000 தொழில்துறைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட தொழில் முயற்சியாளர்களுக்கு நிவாரணம் அளிப்பதற்கு 17ஆம் தேதி திரைசேரி 1 பில்லியன் ரூபாவை கைத்தொழில் அமைச்சுக்கு விடுவித்துள்ளது. முதற்கட்டமாக 9,628 கைத்தொழில் துறைகளுக்கு நிதி நிவாரணம் அளிப்பதற்கு 150 மில்லியன் ரூபாய் பிரதேச பிரிவுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. சேத மதிப்பீட்டை அடிப்படையாக கொண்டு நிவாரணம் அளிப்பதற்கு உரிய வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட தொழில்துறையினருக்கு வங்கி கட்டமைப்பினூடாக ஒத்துழைப்பு மற்றும் சலுகை வழங்குவது தொடர்பில் மத்திய வங்கியின் தலையீட்டுடன் சகல வங்கி பிரதானிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம். சிறு மற்றும் நடுத்தர கைத்தொழில் துறையினர் கைத்தொழிலாளர்கள் வங்கிகளில் பெற்றுக்கொண்ட கடன்களுக்கு எவ்வித மேலதிக அறவீடுகளும் இல்லாமல் 3 முதல் 6 மாதம் என்ற அடிப்படையில் நிவாரண காலம் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வங்கிகளில் கடன் பெற்றுக்கொண்ட சிறு மற்றும் நடுத்தர கைத்தொழிலாளர்கள் மற்றும் தொழில் முயற்சியாளர்கள் வங்கிகளுடன் கலந்துரையாடி இந்த நிவாரணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பாதிக்கப்பட்டுள்ள தொழில்துறைகளை மீட்டெடுக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஆகவே எதிர்க்கட்சியினர் விமர்சனங்களை மாத்திரம் முன்வைத்துக் கொண்டிருக்காமல் முடிந்தால் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றார்.
கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பதில் பிரதி பணிப்பாளராக கடமையாற்றிய வைத்தியர் ருக்ஷான் பெல்லனவின் பணி இடைநீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் கடித தலைப்பின் கீழ் இது தொடர்பான கடிதம் வெளியிடப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் பொறுப்பு வாய்ந்த பதவியை வகிக்கும் அரச வைத்திய அதிகாரி என்ற ரீதியில் பல்வேறு ஊடகங்கள் வாயிலாக நாட்டில் சர்ச்சை ஏற்படுத்தும் வகையிலும் பொதுமக்களிடையே அமைதியை ஏற்படுத்தும் வகையிலும் அனுமதியின்றி ஊடகங்களுக்கு கருத்துக்களை வெளியிட்டமைக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் எதிர்காலத்தில் முறையான ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வைத்தியர் ருக்சன் பெல்லனவிடம் வினவிய போது ஒழுக்காற்று விசாரணைக்குட்படுத்தப்பட்டு தனது பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். மாலைதீவின் விசேட பொருளாதார வளையத்திற்குள் சட்டவிரோதமாக நுழைந்த இலங்கையின் 8 மீன்பிடி படகுகள் அந்நாட்டு தேசிய பாதுகாப்பு படையினரால் நேற்று சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. மாலைதீவு தீவு கூட்டத்தின் வடக்கு திசையில் அமைந்துள்ள கேலா தீவுக்கு அருகிலேயே இந்த சுற்றி வளைப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த விசேட சுற்றி வளைப்பு குறித்து அந்நாட்டு ஊடகங்கள் இன்று தகவல்களை வெளியிட்டுள்ளதுடன் வெளிநாட்டு புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் இந்த 2 இலங்கை மீன்பிடி படகுகளும் தமது பொறுப்பில் எடுக்கப்பட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேலா தீவிலிருந்து சுமார் 51 கடல் மைல் தொலைவில் நேற்று முற்பகல் 8:30 மணியளவில் இந்த படகுகள் மாலைதீவு தேசிய பாதுகாப்பு படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. தற்போது குறித்த மீன்பிடி படகுகள் மாலைதீவு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் மாலைதீவு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மாலைதீவு பாதுகாப்பு பிரிவினரால் இதற்கு முன்னரும் 300 கிலோகிராமுக்கும் அதிகமான ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களுடன் 6 இலங்கையர்கள் பயணித்த மீன்பிடி படகொன்றும் பொறுப்பேற்கப்பட்டிருந்தது. இலங்கை கடற்படையினரால் வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைவாகவே இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை பகுதியில் தாயார் கல்வி கற்குமாறு தொடர்ந்து வலியுறுத்தியதால் மனமுடைந்த 15 வயதுடைய மாணவியொருவர் உயிர் மாய்த்துள்ளார். வல்வெட்டித்துறை பகுதியைச் சேர்ந்த 15 வயது மாணவியை இவ்வாறு உயிரிழந்தவர் ஆவார். குறித்த மாணவி அவரது தாயார் தினமும் பாடங்களை படிக்குமாறு கூறி வந்துள்ளார். இதனால் மனவிரக்தியில் இருந்த மாணவி கடந்த 12ஆம் தேதி வீட்டில் குப்பைகளை எரிப்பது போல் நடித்து தன் மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துக் கொண்டுள்ளார். மாணவியின் அலறல் சத்தம் கேட்டு ஓடிவந்த அயலவர்கள் அவரை மீட்டு உடனடியாக மந்துவில் வைத்தியசாலையில் அனுமதித்தனர். பின்னர் மேல சிகிச்சைக்காக அவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். இது தொடர்பான மரண விசாரணைகள் திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். இலங்கைக்கு சுற்றுலா வந்த பிரித்தானிய பெண் சுற்றுலா பயணியொருவர் தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளார். பதுளை எல்ல பகுதியில் வைத்து 50 அடி உயரத்திலிருந்து கீழே தவறி விழுந்து படுகாயமடைந்துள்ளார். பிரித்தானிய பிரஜையான 32 வயதான கேத்தரின் எலிஸ் என்ற பெண்ணே உயிர் தப்பியுள்ளார். எல்ல பகுதியில் உள்ள சிறிய சிவனொளி பாதமலையை நேற்று பார்வையிடச் சென்ற போது இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. எல்ல 990 ஹோட்டலின் மீட்பு குழுவினர் மற்றும் எல்ல போலீசார் இணைந்து குறித்த பெண்ணை மீட்டுள்ளனர். சம்பவத்தில் படுகாயமடைந்த அவர் பதுளை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.